தெரியுமாண்ணா? என்ன? யாரு? அதான்ப்பா நம்ம பிரதாப். தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டு சீரியஸா விஜய நர்சிங்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். டேய், சரியான கோழடா நீ. சாகதாரா பெருசு, மனுஷனா நீ? மனுஷன் தாண்டா தோல்வி வந்தா சாவான். அப்படி என்ன நடந்து போச்சு? நடந்ததை பத்தி உனக்கு தெரியாதா? தேவி கல்யாணம் தானே? ஆமாண்டா. கேம்ப்ல இருந்து வந்த உடனே கல்யாண பத்திரிகையை பார்த்தேன். மாப்பிள்ளை பேர் இருக்க வேண்டிய இடத்துல என் பேர் இல்ல. மனசு தாங்கல சங்கர். ராஜாவோட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகு இல்ல, பணம் இல்ல. ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் காட்ட வேண்டாமா? ரெண்டு பேரும் உயிரை விடுதலையா போட்டி போடுவீங்க? நல்ல காதல்ற. ஒண்ணு இல்ல பிரதாப், தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல, தள்ளி போட்டாச்சு. தள்ளி போட்டாச்சா? ஏன் சங்கர்? ஜாதகம் சேரல, நாளும் சரியில்லை. இன்விடேஷன்லாம் கூட அடிச்சிட்டீங்களே. பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிக்குது. பத்திரிகை அடிச்சா என்னடா? தெய்வம் நாளை மாத்துறாருன்னா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு. ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ. அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு. ராஜா, அவசரமா வாங்கன்னு கூப்பிட்டியே, என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கே நாங்க பிறந்திருக்கோம். சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும். பொய்யா? அதான எங்க பொழப்ப. நீ என்ன பொய் சொல்லுங்கிற? நான் கண்ட கண்ட பொண்களோட சுத்துறேன், பெரிய குடிகாரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ராஜா, நீ என்ன சொல்ற? பொய் சொல்லணும்னு சொல்றேன். ராஜா, எதுக்கு இந்த பொய் எல்லாம்? மேரேஜ் பிக்ஸ் ஆகி இன்விடேஷன் எல்லாம் கூட கொடுத்தாச்சு, இப்ப போய் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. காரணம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவி விதவை ஆயிடக்கூடாது. ராஜா பிளீஸ், இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க. எனக்கு நல்லது நினைக்கிற நீங்க தேவிக்கும் நல்லது எண்ணுவீங்க. குளத்துல சேர பார்க்கலாம், குணத்துல சேர் இருந்தா குடும்பம் நடக்குமா? அதுதான் எங்க பாயிண்ட். தயவு செய்து எக்ஸாம்பிள் சொல்லாம விஷயத்துக்கு வாங்க. தேவியோட லவ் கிடைச்ச பின்னால பையன் தேடிடுவான்னு நினைச்சோம். இப்படியா? பஸ் ரூட் மாறலாம், ஆனா மனுஷ ரூட் மாறலாமா? உதாரணம் வேண்டான்னு சொன்னேன் இல்ல. சரி, உடைச்சே சொல்றோம். ராஜா இப்ப ரொம்ப குடிக்கிறான், அங்கங்க கண்ட கண்ட பெண்களோட அலையறான். ஓஹோ, அதுக்கு நான் என்ன செய்யணும்? தடுக்கிறதா? அவன் பேரை உங்க மனசு விட்டு அடிக்கணும், வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இத நாங்க ஏன் சொல்றோம்னா, கடல்ல விழுந்தா எந்திரிச்சிடலாம், குடும்பத்துல விழுந்தா உங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாயிட்டோமா, அதனாலதான் டேஞ்சர் வரத்துக்கு முன்னாலே நாங்க சிக்னல் கொடுக்கிறோம். வேண்டப்பட்டவங்க எனக்கா அவருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நண்பர் கெட்டு போனா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரமே தவிர என்ன வந்து ஆள மாத்த சொல்றீங்களே, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா? எழுந்திருச்சு வெளியில போங்க. நீங்க வந்து போனதுக்கு வீட்டை கழுவு சொல்லணும். சோ உங்களால முடியல. ஹலோ ஹலோ, நான் ராஜாவுடைய அப்பா பேசுறேன். அங்கிளா? என்ன விஷயம் அங்கிள்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா.
அதே நேரத்துல சொல்லாமலும் இருக்க முடியல. ராஜா ரொம்ப கெட்டு போயிட்டான்னு உனக்கு செய்தி வந்திருக்குமே. உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. அவர் எங்க இருக்காரு? அவருங்கிற மரியாதைக்கு இனிமே அவன் அருகதையானவன் இல்லம்மா. எந்த கடையில குடிக்கிறானோ, எந்த வீட்டுல படுக்கிறானோ, எதையும் யோசிச்சு பார்த்துக்கம்மா. என் புள்ள வாழணுங்கிறதுக்காக உன்னை படுகொழியில தள்ளினேன்னா நான் மனுஷனே இல்லை. தேவி, உன்னையே நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எந்த நிலைமையில இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாமா. தேவி கூட தானே பேசுனேன். ஆசையை காட்டிட்டு ஏன் அவகிட்ட நடிக்கிற? ஏன் அவ உயிரை வாங்குற? பல பேர் உயிர் வாழணுமே, அதுக்கா? என்ன சொல்ற? தேவி என் சிநேகிதன் பிரதாப் காதலிக்கிறாப்பா. அவ தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போயிட்டான். பாவம். மேலும் அவளோட அண்ணனுக்கு தேவிய பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலதான் இஷ்டம் போல தோணுது. நிலைமை பார்த்தா தேவி நிஜமாவே என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு கூட சந்தேகமா இருக்கு. எல்லாருக்குமே அரை மனசு. இதுல நான் மட்டும் எப்படிப்பா ஒரு முழு வாழ்க்கையை நடத்த முடியும்? இந்த கல்யாணத்துக்கு ஏன் அவ சம்மதிச்சா? அது அவ பாட்டியோட இஷ்டம். ஏதாவது நிர்பந்தம் பண்ணிருப்பாங்க. தட்டு என்ன சொன்ன? இப்ப நான் உங்களை மாதிரி குரலை மாத்தி பேசி நடிக்கலன்னா தேவியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் நண்பனோட உயிரும் போயிடும். எல்லாரையும் எரிச்சிட்டு அந்த நெருப்புல உங்க புள்ள மட்டும் குளிர்காயிடுமாப்பா? கீழே தேவி வந்திருக்கா. அதனால நீங்க தான் போன் பண்ணதா நடிச்சிருங்கப்பா. இல்லைன்னா நான் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? நிச்சயமா நீங்க தான் பேசுனீங்களா அங்கிள்? நான் தான்மா, நானே தான். பின்ன உங்க குரல் மாதிரி தெரியலையே. மனசு நொந்து போனா குரல் மாறத்தானே செய்யும். பேரெடுக்க வேண்டிய பிள்ளை பேரை கெடுத்தான்னா பிறக்கிற அத்தனை பேரும் உலகத்துல புத்தனாக முடியுமா? பொறுமையாலத்தான் சில பேர் கெட்டு போகாம இருக்காங்க. வயசு வசதி இருந்தா கொஞ்ச நாள் ஆட்டம் போட தோணும். புத்தி வந்துட்டா ஆட்டம் தன்னால நின்னுடும் அங்கிள். திருந்திரவனாய் இருந்தா ஏமா இந்த நாடகம்? ஏன் இப்படி மாறிட்டான்? அதுதான் எனக்கும் புரியல அங்கிள். உங்களையும் சேர்த்து எத்தனையோ பேரு என்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ராஜா மேல எனக்கு நம்பிக்கை போல. எனக்காக இந்த பொய்ய சொல்லிடுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எப்பவும் குடிக்கிறான், ஆடுறவங்க வீட்டுலதான் குடி இருக்கான். வாங்க டாக்டர். இவன் எப்படி இங்க வந்தான்? இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நோயாளின்னு எனக்கு தெரியும், ஆனா இவனை பத்தி எனக்கு விவரம் தெரியாது. இவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? கேன்சர். டாக்டர்,
ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க வேண்டியவன் உங்க படுக்கையில் இருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இவர் இங்க வந்ததே இல்ல. 300 நாள் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்காக ஆடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்தாரு. அவரோட ஆட சொன்னாரு, ஆடினேன். என்ன காரணம் எதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இவரை பத்தி என்னால தப்பாவே நினைக்க முடியல டாக்டர். இவரை பொறுத்த வரைக்கும் நான் வேஷம்தான் போடுறேன். என் தொழிலையோ சம்பாத்தியத்தையோ பாக்குறது இல்ல. நான் சில மருந்துகளை எழுதித்தரேன், கவனமா டைம் கொடுங்க. 2 நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. டாக்டர், இவர் உயிருக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னங்க வெளியே போறீங்களா? ஆமா. இந்த நிலைமையிலையா? என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க தன்னல மறந்து எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனா நீங்க? நான் என் நினைவையும் மறக்கல, என் நிலையும் மறக்கல, நான் யாருங்கிறதையும் மறக்கல. போறேன். நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா? இந்த பாருமா, இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க கண்ணியமானவர், என்ன ராதானே கூப்பிடலாம். சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்தம் ஏற்படல. அந்த உரிமையை எடுத்துக்கும் நான் ஆசைப்படல. ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும். அதான் என் ஆசை. எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேக்குற? இங்க வரவனுங்க எல்லாம் பாவி, அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே, அதான் காரணம். எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். என்ன தெரியும்? நீங்க சாவோட போராடிட்டு இருக்க மனுஷன். உனக்கு எப்படி யார் சொன்னாங்க? உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர். அப்படி எங்க வந்தாரு? நீங்க ரத்தம் கக்கி மயங்க விழுந்தீங்க, அதனால வந்தார். நீ டாக்டர் வர சொன்னிய? உனக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? ஏன் இருக்க கூடாதா? நான் உடம்பத்தான் விக்கிறேன், மனசே இல்லை. நீங்க நிலத்தட மாதிரி விழுந்த போது டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னார். இந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியான்னு துடிச்சு போயிட்டேன். தேங்க்யூ ராதா. ஆமா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நம்ம போட்ட நாடகம் வேலை செய்யலையா? அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலையா? இல்ல கல்யாணமே நடக்கலையா? விவரம் எல்லாம் கேட்காத ராதா, நான் வரேன். நீங்க போக கூடாது. நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளியே போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார? ஆமா. இங்கேயே தங்கிட்டா போற உயிர் தப்பிச்சிருந்தேன். பைத்தியக்காரி. இது கோர்ட்ல இருந்து வந்த வாரண்ட் இல்ல, நான் தப்பிக்க. மேல இருந்து வாடான்னு வாரண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இது சிங்கத்து வாயில தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டுற மாதிரி. எல்லா மனுஷனும் சாவு கிட்ட தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு அது வாய மூடுதோ அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். நான் சாவு கண்டு பயப்படல. இங்க வந்தவங்க எல்லாம் விளக்கு அணைச்சிட்டு என்னோட சுகம் தேட வந்தாங்களே தவிர வாழ்க்கையோட விளக்கத்தை சொன்னதில்லை. என் சதையோட விளையாட வந்தாங்களே தவிர சாவோட கதையை சொன்னதில்லை. கதவு தட்டுற இந்த வீட்டுல மனசு தட்டுற தெய்வமா வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க. இவ்வளவு ஆசையை மேல வைக்காத ராதா. நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன போக விடு. எங்கேயாவது போய் நிம்மதியா செத்து போயிடுறேன். வாயால சிரிச்சு மனசால அழுதுட்டு இருக்கிற வாழ முடியாத அப்பாவிங்க நீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க புடவையை திறந்து பாக்குறவன் கொஞ்சம் ஆத்மாவையும் திறந்து பார்த்தான்னா நிச்சயமா நீங்க எல்லாம் புண்ணியவதிங்கிறது புரியும். ராதா, மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சா சத்தியமா இந்த கோவிலுக்கு நான் வருவேன்.
டாக்டர் ரஹ்மான், What a My pleasant friend. surprise. ஏண்டா நீ இந்த ஊர்லயா இருக்க? ஆமாண்டா, 15 வருஷமா நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். ஆமா, நீ? நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி 6 மாசம் தான் ஆச்சு. வாட் a coincidence. இந்த கார் மட்டும் ரிப்பேர் ஆகலனா உன்னை நான் பார்த்திருப்பேனா? கரெக்ட். ரஹ்மான், இந்த காரை என் டிரைவர் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். நீ என் கூட வீட்டுக்கு வா. லட்சுமி உன்னை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? என்னன்னா அது உள்ளூர்ல இருந்துகிட்டு இங்க வரக்கூடாதா? உங்க உயிர் சிநேகிதர் அவர். அது மட்டும் இல்ல, எனக்கு பிரசவம் பார்த்தவர் நீங்க. ஒரு டெலிபோன் பண்ணக்கூடாதா? என்னம்மா பண்றது? இவன் பெரிய பிசினஸ் மேன். பாம்பேல இருக்கானோ கல்கட்டால இருக்கானோ. அது மட்டும் இல்லாம டெலிபோன் டைரக்டரி பரட்டி பார்த்தா 1000 தனசேகர் இருக்காங்க. யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஓகே ஓகே, நீ இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிடுற. பிரியாணி செய்ய சொல்லவா? ஏய், வயசு 50, செகண்ட் பெல் அடிச்சாச்சு 18. டாக்டரே பயப்படுறான் பாத்தியா? என்னடா பேஷண்ட்டுக்காக நான் உயிரோட. என்ன அப்படி பாக்குற? யார் இந்த பையன்? என் புள்ள ராஜா. ஆசைக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு, எல்லாமே இவன் தான். என்னன்னா அடையாளம் தெரியலையா? எல்லா டாக்டர்ஸும் கைவிட்ட பிறகும் நீங்க தானேனா எனக்கு பிரசவம் பார்த்து இவனை உயிரோட என் கையில கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க அந்த உதவி செய்யலைன்னா இன்னைக்கு நான் பட்டமரமா தானே இருந்திருக்கணும். ராஜா, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் ரஹ்மான். இவன் கல்யாணத்துக்கு தேதி நிச்சயமாகி அதையும் தள்ளி போட்டோம். பைத்தியக்காரன். அதனாலதானே என்னமோ தெரியல, இழைச்சுக்கிட்டே போறான். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் விஷயத்துலதான் உங்களுக்கு கைராசி உண்டே. என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டீங்களா அண்ணா? வேற எந்த டாக்டரையும் பார்க்கலையே. அவன் தான் போக மாட்டேங்கிறானே. நான் ஏற்கனவே ஆமா, நாங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். ஓஹோ, நீயே ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணியா? நாங்களும் அப்படித்தான். அதான் என்ன அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது. அதான் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது நீங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். கம் ஆன் ப்ளீஸ். போ. எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, டாக்டர் நான் வந்தாச்சு. இனிமே நமக்கு கவலையே இல்லை. வாங்க டாக்டர் அங்கிள். அங்கிள் அங்கிள்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறேன் இல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன். டெஸ்டா? வியாதி இருந்தா தானப்பா டெஸ்ட் வேணும். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ராஜா. Perfectly all right. Yes, I am perfectly all right. Anyhow, வந்ததுக்கு ஏதாவது மருந்து கொடுத்துட்டு போங்களேன். மருந்தா? எதுக்குப்பா? கேன்சருக்கு, புற்றுநோய். யார் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ராதா வீட்டுல நான் சுயநலம் இல்லாம இருக்கும்போது நீங்க அங்க வந்தது, எனக்கு என்ன வியாதிங்கிறத ராதா கிட்ட சொன்னது, நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு என் சாவுக்கு தேதி குறிச்சது, எல்லாமே தெரியும். ஆனா ஒண்ணு டாக்டர், உயிர் வாழற பலம் என் உடம்புல குறைஞ்சுக்கிட்டே வருதே தவிர சாக போறோமேங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. சிகரெட் ரொம்ப பிடிக்கிற போல் இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைச்சுக்கிட்டா குறைச்சிருவேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? மொத்தமா பேச்சு நிற்க போதே, இப்பவே எல்லாத்தையும் பேசிடலாம். டாக்டர், உங்களால இந்த துக்கத்தை தாங்க முடியாம தயவுசெய்து இதெல்லாம் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. என்னத்தான் உங்களால பழைக்க வைக்க முடியல, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட சொல்லி அவங்கள சாகடிச்சிடாதீங்க ப்ளீஸ். மை சன், உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது நீ பிறக்கிற டைம் சொன்னவன். ஆனா நானே இப்ப நீ சாக போற டைமையும் சொல்லுவேன் எதிர்பார்க்கவே இல்லப்பா.
அம்மா அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ராஜாவை தவிர யாரையும் உள்ள விட வேண்டாம்னு சொன்னேன்ல. வந்திருக்கிறது ஆம்பளை இல்லம்மா, யாரோ ஒரு பொண்ணு. யாரு? நானும் விசாரிக்கல, அவங்களும் சொல்லல. பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. யார் நீங்க? என்னை பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்லை. முன்னால் என்ன பாத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்ல? அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை. அடையாளத்தை நான் மறந்திருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அவர் இங்க? எவர்? ராஜா. எந்த ராஜா? எத்தனை ராஜா இங்க வராங்க. ஆசையை தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே, அத்தனை பேரும் எனக்கு ராஜா தான். உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல. இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சேன். உன்னை என்னமோ தேவதையா மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே, அந்த புத்தி கெட்ட ராஜசேகர், அந்த ராஜா. அவர்தான் இங்கன்னு கேக்குறேன். பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க. அதான் எப்போ? நேரம் வரும்போது. அந்த நேரம் எப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும், சில பேருக்கு சாயந்தரம், ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரவாகத்துல அன்னாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் ஏது, காலம் ஏது? ஓ, இன்னைக்கு யாரு? ராஜாவை தான் பிக்ஸ் பண்ணிருக்கியா? தெருவுல போறவங்கள பானு கூப்பிட நான் ஒண்ணு மூர் மார்க்கெட் நடத்தல. இது சினிமா தியேட்டர் மாதிரி. ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க. ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. அவ்வளவுதான். யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை. அப்ப வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க, இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க. அப்படித்தானே? உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு? அது கிளாஸ பொறுத்து இருக்கு. ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ராஜாவோட கிளாஸ் இது. அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்னை ரசிக்கிறாரு அது சொல்லு. அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட ஈடு கேட்கிற அதையும் சொல்லு. அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 25,000 ரூபாய். போதுமா? அப்போ ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. விலை கேட்கிற கடை தானே இது. இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும்? பணத்தை கொடுக்கிறேன், ராஜாவை திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. இங்க நீங்க வராம இருக்கிறதுக்கு இது போதுமா? இன்னும் வேணுமா? என்ன விளையாடுற? இது விளையாட்டு இல்ல. வியாபாரத்துல ஒருத்தரையே வாங்க நம்ம 2 பேரும் போட்டி போடுறோம். உங்களுக்கும் அவர் தேவை, எனக்கும் அவர் தேவை. உங்க விலை 25,000 ரூபாய், என் விலை 50,000 ரூபாய். எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்கு தான் பொருள் சொந்தம். இதோ பாருங்க, நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ இல்ல உங்க அண்ணன் சம்பாதிச்சதோ, ஆனா இது நானே சம்பாதிச்ச பணம். என் சதையை புழிஞ்சி என்ன பொண்ணா நினைக்காம புரட்டி புரட்டி எடுத்தாங்களே, அந்த வெறி பிடிச்ச பெரியவங்க கொடுத்த பணம். அவங்க கொடுக்கிற ஆதரவு தான் உன்னை இவ்வளவு தைரியமா பேச சொல்லுதுல்ல. ஒரு இதயம் கெட்ட மனுஷனை நம்பி இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. என்ன சொல்றேன்? அந்த ஆள் இனிமே எங்க சுத்தினா எனக்கு என்ன, எவ்வளோட இருந்தா எனக்கு என்ன? அவரை என்ன தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியறதுக்கு மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இத பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் ஆசைக்காக சுத்தி சுத்தி வந்து இப்ப என்ன குப்பையா எடுத்து தெரிஞ்சாரே, அதே மாதிரி உனக்கு அவர் குட் பை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உனக்கு என்ன,
வந்தவன் யாருன்னு விசாரிக்கிறவளா, போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா? இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வர போறான். ஆசைக்கு பொண்ண மாத்திரணும், காசுக்கு ஆணை மாத்திரணும் பொருத்தமா செஞ்சிருக்கீங்க. கரெக்ட், சரியான ஜோடி. என்ன வேணா சொல்லுங்க, அவரை அலட்சியப்படுத்துனீங்க. அவரா? அப்படி என்ன ராஜா உனக்கு தெய்வம்? ஆமா, அவர் ஒரு பெரிய தெய்வம். இவ மலருக்கு மலர் தேன் குடிக்க போற இவங்க எல்லாம் தெய்வமா? மலர்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தான் ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபடுறாரு. அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு, என்ன காரணம்? தேவி அவர் உங்க கல்யாணம் பண்ணா என்ன அவகிட்ட வளரிட்டு இருக்க? இல்லைங்க, இவங்க அவளை யாரு உள்ள விட்டது? நானா தான் வந்தேன். அதான் ஏன் வந்தான்னு கேக்குறேன். ஏன் வரக்கூடாதா? நிம்மதிக்காக அவன் ஒரு இடத்தை தேடி போவான். அந்த இடம் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு துப்பறிஞ்சு அவனை தொந்தரவு பண்றது முட்டாள்தனம். மனசு பறி கொடுத்தவ தேடித்தான் வருவா. அது தப்பில்லைன்னு நினைக்கணுமே தவிர ஏன் வந்தேன்னு கேட்டு அவன் மனசு உடைச்சா அது அதை விட முட்டாள்தனம். பிராவோ பிராவோ. மனச பத்தி நீ பேசுறியா? மனசுனா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சவங்க அதை பத்தி பேசினா அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே என்ன நீ அப்படி தூக்கி அடிச்சிருக்க மாட்டேன். என்னமோ இந்த உலகத்திலேயே நீதான் பெரிய அழகின்னு உனக்கு எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ உதாசீனப்படுத்துறேன். உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாடா. உன் அகம்பாவத்தை அடக்கணும், உன்னை அடிமையாக்கணும் நினைச்சேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாடகமும் போட்டேன். என்ன நோகடிச்ச உன்னை ஆசையாலேயே சாகடிக்கணுங்கிற வெறிதான் கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு வந்தேன். அதுக்காகத்தான் பத்திரிக்கையும் அடிச்சேன். நீ பெருமையில பூரிச்சு நிற்கும் போது உன் தலகணத்தை தரமட்டமாக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் முகூர்த்தத்தை நானே தள்ளி போட்டேன். இவ்வளவு வினையும் என் விளையாட்டா செஞ்ச தெரியுமா? ஆரம்பத்துல உன்னை நான் நாயா சுத்தி வரும்போது என்ன மனுஷனா கூட நீ மதிக்கல. அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன். Aren't you going to congratulate me, dear? இந்த உலகத்துக்கே தெரியும் நானும் நீயும் காதலர்கள். இந்த ஊருக்கே தெரியும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நம்ம முகூர்த்தம் நின்னு போச்சுன்னு. So not only me, no bloody idiot will marry you. என் கைதான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கண்டிப்பா நடக்காது. நாம உல்லாசமா இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வரும்போது எல்லா பயலும் பார்த்திருக்கான். சோ எந்த முட்டா பயலும் சத்தியமா உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டாண்டி. இந்த நிலைமைக்கு தான் உன்னை கொண்டு வரணும்னு நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். இப்ப புரியுதா ராஜா யாருன்னு? Get out. I said get out. Okay, Mr. Raja. This is a big lesson for me. உங்க வஞ்சத்தை திட்டுக்கிட்டதுனால எனக்கு கல்யாணமே நடக்காது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடியே வந்து நிக்கிறேன். Then you congratulate me. Goodbye. ராதா, எனக்கு தேவி மேல கோவம் இல்ல ராதா. ராஜா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தியாகம் பண்றாங்க. அந்த தியாகத்துல சுயநலம் இருக்கும், விளம்பரம் இருக்கும். ஆனா நீங்க உங்க ஆசைக்கு தீய வச்சுட்டு அவங்க வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. இது தியாகம்னு சொல்றதா இல்ல தியாகத்துக்கு மேல? ராதா, நான் தேவிய கோவமா பேசிட்டேனே தவிர என் மனசு துடிச்சது எனக்கு தான் தெரியும். அவ்வளவு பாவம் பழசையெல்லாம் நினைச்சு ரொம்ப துடிச்சு போயிருப்பா. நான் என்ன பண்ணுவேன் ராதா? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரு ஆசை, இந்த உலகம் அழியிற வரைக்கும் எந்த காதலர்களுக்கு ஏன் கதி வரக்கூடாது. ராஜா, எனக்கு இன்னொரு ஆசை. என் சாவுக்கு தேதி குறிச்ச ஆண்டவன் தயவு செஞ்சு நாளை தள்ளி போட்டு தேவிய கல்யாண கோலத்துல பார்க்க வச்சுட்டான்னா நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். ராஜா,
ராஜா, உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. தாசி குலத்துல பிறந்த என் தாய்க்கு நான் ஒரே மகளா பிறந்தேன். என் அம்மா நான் இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, வாழ்க்கையில ரொம்ப மேல போகணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் மேலதான் போனேன், ஏர் ஹோஸ்டஸ். ஆனா விதி என்னை கீழே தள்ளிடுச்சு. பரம்பரை தொழிலுக்கே வந்துட்டு கடவுளனை ஏமாத்திட்டாரு ராஜா. ஆனா என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை, நானும் யாராவது ஒருத்தருக்கு மனைவியா வாழணும்னு. ராஜா, பிளீஸ் என் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களா? கேட்க யோக்கியதை இல்லாதவதா இருந்தாலும் கொஞ்ச நாள் சுமங்கலியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏன் தெரியுமா ராஜா, நான் பணமா போகும்போது தேவடியா போராடான்னு கேவலமா சொல்ல மாட்டாங்க. ஒருத்தனுக்கு தாலி கட்டிக்கிட்டவ போறான்னு கௌரவமா சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் மறுத்துறாதீங்க ராஜா. எந்த பாவத்துக்காக எனக்கு இந்த வியாதி வந்ததோ தெரியல. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா உன் கழுத்துல தாலி கட்டுறதுல தப்பே இல்லை. அண்ணா, என்னம்மா? எனக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க. அது யார் கூட நடந்தாலும் சரி. என்னம்மா அது பைத்தியம் மாதிரி? பைத்தியம் இல்லைன்னா பந்தயம். எனக்கு கல்யாணமே நடக்காதா? என் கழுத்துல தாலி கட்ட எவனுமே வரமாட்டானா? அந்த ஆள் ராஜா சொல்றான். இத பாருங்க, நீங்க யார் கூட நிச்சயம் பண்ணாலும் நான் ரெடியா இருக்கேன். பட் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். பை ஆல் மீன்ஸ், என்ன ஹெல்ப்? நான் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அதானே? ஆமா, அது உன்னாலதான் முடியும். டெல் மீ. ஒரு பேஷண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்தான். பேஷண்ட்னா டாக்டர் கிட்ட தான் வருவான். நோ ஜோக்ஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. அவனுக்கு லங் கேன்சர். அவன் ரொம்ப சீக்கிரம் செத்துருவான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ see. பேஷண்ட்டுக்கு வயசு என்ன? எங்கேஜ். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனுக்கு இந்த வியாதியை பத்தி தெரியுமா? தெரியும். ஆனா அவன் சாக போற மேட்டர் பத்தி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். ஐ see. இப்ப அந்த பையன் பொசிஷன் ரொம்ப சீரியஸ். இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கான். அவனுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை மறந்து அவனை பெற்றவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லணும். அவன் அப்பா கிட்டயாவது உடனே சொல்லிடு. அந்த தகப்பனுக்கு இதை தாங்கக்கூடிய தைரியம் இருக்குன்னு நினைக்கிறியா? தைரியத்தை வரவழைச்சுக்கணும். போற உயிரை யாராலையும் தடுக்க முடியாது. சரி, உனக்கு அந்த தைரியம் இருக்கா? ரஹ்மான், ஆஸ் a father உனக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஏன்டா அந்த பொசிஷன் வரப்போகுது? வந்தாச்சு வந்தாச்சு மை டியர் ஃப்ரெண்ட். அந்த பையன் வேற யாரும் இல்லை, ஒரே மகன் ராஜா. நேற்று வரைக்கும் டெல்லியில இருந்தேன், இன்னைக்கு கரெக்டா தேவி கல்யாணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு கார் ரெடி பண்ணுங்க. எதுக்குமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த மாப்பிளையும் வரமாட்டான்னு ராஜா என்கிட்ட பந்தயம் கட்டினாரு. நான் ஜெயிச்சுட்டேன்னு தம்பதியா போய் அவர் முன்னாடி நிக்கணும். இந்த நேரத்துல எதுக்குமா? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் அலட்சியத்துக்கும் அகம்பாவத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். வாங்க போறேன். நில்லு தேவி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்புமா. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே ராஜாவோட தியாகம் தான். என்ன சொல்றீங்க? ஆமா தேவி,
ராஜா